ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்கு நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற கரத்தினாலே உம்முடைய சமூகத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வார்த்தை என்கிற வசனமாகிய உம்முடைய மன்னாவை எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தகப்பன் மூலமாய் எங்களுக்கு வேதத்திலிருந்து விட்டு தரும்படியாய், தகப்பன் கரத்தினாலே அதை நாங்கள் வாங்கி புசிக்கும்படியாய் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும்படியாய் தகப்பன் ஆகிய ஆட்டுக்குட்டியானவர் நாமத்தினாலே கேட்கிறோம். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ஆவியானவரே, தகப்பனே, உம்மை அழைக்கிறோம் அழைக்கிறோம் அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்து கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்திலே நீர் கொடாததும் ஆண்டவரே அல்ல சொல்லாததுமான ஒன்று கூட என்னிலே வேதத்துக்கு புறம்பானதுகள் காணக்கூடாதபடி, ஒருபோதும் அது எப்பொழுதாகிலும் முடைத்து ஒருபோதும் வராதபடி தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் ஆண்டவரே நம்முடைய வெளிச்சத்தின் அபிஷேகத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு 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 போவதாக. நம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உடைய மன்னிப்பும் இரக்கமும் தயவும் கருணையும் காருண்யமும் வல்லமையும் பலனும் உடைய வெளிச்சமும் அக்கினியும் அன்பும் என்னையும் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை உள்ளம் புறமும் ஆண்டு கொள்வதாக. நீர் ஒருவரே ஆண்டவரை என்னையும் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, வார்த்தையை கேட்கிற இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருக்கிறார் என்பதற்கு அவர் இந்நாளிலே அவர் இத்தனை வருஷ காலம் மௌனமாய் இருந்தது நம் நன்மைக்காக. இத்தனை காலம் செவி கூடாதவரை போல, கேளாதவரை போல, கவனியாதவரை போல, நமது பேரில் அக்கறை இல்லாதவரை போல, கரிசனை இல்லாதவரை போல, நம் கூப்பிடுதலுக்கு அவர் மன்னித்து இறங்காதவரை போல நம்மை அவர் புறம்பே தள்ளி விட்டாரோ என்கிற பயத்தோடு இருக்கிற ஒரு நிலையோடு கூட பார்க்கும்படியாய் காணப்பட்டாலும் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே மெய்யாகவே நாம் தாம் அவரை விட்டு விலகினாலும் அவர் நம்மை விட்டு விலகாதபடி அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருந்து நமக்குள்ளே இருக்கிறவராகவே இருந்து அவர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நல்வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றும்படி, தம்முடைய தயவுள்ள சித்தங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் தம்முடைய ஆசனத்தில் இருந்து அவர் எழுந்தார். கர்த்தர் எழுந்தார். விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் அவர் எழுந்தார் என்பதையும், அவர் இறங்கினார் என்பதையும், அவர் செயலாற்ற அவர் தொடங்கினார் என்பதையும், தொடங்கினவர் எல்லாவற்றையும் முடித்து வைக்கும்படியாய் எழுந்தார் என்பதையும், இறங்கினார் என்பதையும், கிரியை செய்ய தொடங்கினார் என்பதையும் அவர் ஒவ்வொருவரிலும் அவரை நோக்கி இரவும் பகலும் ஓயாமல் அவரிடத்தில் கதறி கெஞ்சி அவரிடத்தில் மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் அவர் ஒத்தாசைக்கும் அவர் துணைக்கும், அவருடைய துணை இல்லாமல் வாழ முடியாது, அவர் ஒத்தாசை இல்லாமல் பிழைக்க முடியாது, அவருடைய நிழல் இல்லாமல் நம்ம எங்கேயும் இருக்கவே முடியாது. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த ஒரே தேவன் மெய்யாகவே எழுந்தார் என்பதற்கு அவரவர்களே கர்த்தருக்கு சாட்சிகளாக இருந்து என்னென்ன விதங்களிலே அவர் இறங்கினார் என்பதும், அவர் எழுந்தார் என்பதையும், இதையெல்லாம் அவர் நிறைவேற்ற இறங்கினார் என்பதையும், எல்லா பிரச்சனையிலிருந்து மீட்டெடுக்க அவர் இறங்கினார் என்றும், செய்தவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி செய்ய இறங்கினார் என்றும், சகலவற்றையும் பெற்று நாம்
எல்லா பரிசுத்த குலைச்சலிருந்து வெளியே வரும்படி, எல்லா சமாதான இல்லாத நிலையிலிருந்து வெளியே வரும்படி, எல்லா பண கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து கடன்லேருந்து வெளியே வரும்படி, எல்லா துக்கங்கள் வேதனைகள் பாடுகள் அவமானங்கள் காரி துப்புதலிலிருந்து வெளியே வரும்படி, சத்துருக்களோடு சேர்ந்து கொண்ட அமிலேக்கரோடு கூட சேர்ந்து கொண்டவர்கள், வஞ்சனையிலே விழுந்து போனவர்கள், அவர்கள் பேசின அத்தனை வார்த்தைகள் ஆகிய அத்தனை வார்த்தைகள் அவர்களுக்கு எல்லாம் பட்டயங்களாக ஈட்டிகளாக அருவாள்களாக அவர்களை அழிக்கும்படி, அவர்களே அவர்களை அழித்து கொள்ள பேசினவைகள் என்று அவர்கள் அறிந்து அவைகளிலே அழியும்படி அவைகளையும் கர்த்தர் கட்டவிழ்த்திருக்கிறார். அவர்களே அவர்களுக்கு தீங்கு செய்து கொண்டதை அவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் இறங்கவே இறங்கியிருக்கிறார். நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன், அவர்கள் பேசின அத்தனை தப்பான ப்ராபசிகளை அழிக்கும்படி, தவறான அத்தனை அழிவுக்குரிய மரணத்துக்குரிய வார்த்தைகளை அழிக்கும்படி, அதை பேசினவர்களுக்கு சம்பவிக்கும்படி கர்த்தர் இறங்கவே இறங்கினார் என்பதை அவர்கள் கர்த்தரை முன்னிட்டு கர்த்தராலே காணப்போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே ஒருவரும் விளையாட முடியாது என்பதையும், அவரோடு மோதி பார்க்க நினைத்தவர்கள் பூமியிலே அழிந்தார்கள் என்பதையும், பூமியிலே எந்த ராஜ்யமும் நிலைத்தில்லை என்பதையும் கர்த்தர் மெய்ப்பிக்க இறங்கினார் என்பதையும் அறியவே அறியும்படி கர்த்தர் இறங்கவே இறங்கினார். எல்லா கஷ்டத்திலும் துன்பத்திலும் இயலாமையிலும் வறுமையிலும் வேதனையிலும் தேவன் சொன்னதை நிறைவேறவில்லை போல இருந்தாலும் அவரோட கிருபையாலே ஒட்டி கொண்டவர்கள், அவரை பற்றி கொண்டவர்கள் கர்த்தர் மிகவும் நல்லவர் என்பதை மெய்ப்பிக்க இறங்கினார் என்பதையும், எல்லா வெட்கங்களை சிலுவையிலே நமக்காக எடுத்து கொண்டவர், இந்த வெட்கத்தை சிலுவையிலே உரியும்படியான பரிகாரத்தை, சிலுவையிலே இரத்தத்தை ஜீவனை தந்த தகப்பன் நம் வெட்கத்தை எல்லாம் உரிந்து போட மெய்யாகவே அவர் எழுந்தார் என்பதை கர்த்தர் மெய்ப்பிப்பார். நிச்சயமாக மெய்ப்பிப்பார். அவர் அனுமதியாததை நாம் அனுமதித்தவர்களுக்கு நினையாத துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் தலைக்குனிவுகளும் நஷ்டங்களும் இழப்புகளும் வறுமைகளும் வந்தாலும் கர்த்தராகிய தேவன் அதிலிருந்து முற்றிலுமாய் மீட்டெடுத்து, தேவன் அனுமதித்ததினாலே வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் பாடுகளும் கண்ணீர்களும் அவைகள் எல்லாம் அவர் நாமத்துக்கு மகிமையாக வந்து சேரும்படி எல்லாவற்றிலும் இருந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்து நிறைவேற்ற இறங்கினார் என்பதை சத்தியம். நம்ம இது வெளியில நம்ம காட்சியாய் காட்ட முடியாது. அவர் வாழ்விலே கர்த்தர் செய்யும் பொழுது கர்த்தர் செய்திருக்கிறார். அநேக பல காரியங்களை நினைச்சு பார்க்க முடியாத அற்புதங்களை செய்திருக்கிறார். அவைகளை அடைந்து கொள்ளும்படி, அதை சுதந்திரித்து கொள்ளும்படி, அதை பயன்படுத்தும்படி கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் இறங்கினார். கர்த்தருக்கு தோஷம். கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் இறங்கினார். நாம் வாழும் இந்த தேசத்துக்கும் கர்த்தர் தம் சித்தத்தை நிறைவேற்ற இறங்கினார். தம்முடைய கரத்தின் கிரியைகளை நிறைவேற்ற, சித்தத்தை நிறைவேற்ற இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதைகளை எல்லாம் செய்தார் என்பதை அவருக்கு நாம் உண்மையுள்ள சாட்சிகளாக, அவர் சித்தத்தை மட்டுமே செய்து, அவர் விருப்பத்தை மட்டுமே செய்து வாழ்ந்திருக்கக்கூடிய மனதிடத்தையும் மன தைரியத்தையும் பலனையும், அவர் நம் மீது வைத்த நம்பிக்கையை, குலைத்து போட்ட அந்த நம்பிக்கையை திரும்ப அந்த நம்பிக்கை அவரிடத்திலே வரும்படி, அந்த நம்பிக்கை அவரிலே நிலைக்கும்படி நமக்கு இறங்கவே அவர் இறங்கியிருக்கிறார். சத்தியமான சத்தியபாரனுடைய வார்த்தைகள். கர்த்தர் இதை நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று நம்புகிறேன். ஆமென், ஆமென். எல்லாம் சடிதியாய் கர்த்தருடைய கரத்தினாலே நன்மைகள் சம்பவிக்கும். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு போன வாரத்திலிருந்து பேச ஆரம்பித்தார். அவர் திட்டத்தின்படியே, அவர் திட்டத்தின்படி தான் நம் வாழ்வில் நம்மை நடத்தி வரார்.
நாம் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வரார். லேவியராகும் 20ஆம் அதிகாரம் 24, 26. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கடந்த முறை வாசித்தோம். அதில் 24ஆம் வசனம், அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நமக்கு சொன்னவைகள், நமக்கு தேசம் என்று சொன்னால் ஒவ்வொரு நபரும் கூட தேசம்தான். ஒரு குடும்பம் என்பதும் தேசம்தான். ஒரு நபர் என்பதும் தேசம்தான். ஒரு குடும்பத்திலே 4 பேர் 5 பேர் ஒன்றாய் இருந்தாலும் அது தேசம்தான். நாம் பரந்த இந்த வாழுகிற மொத்த பேரும் வாழுகிறதும் ஒரு தேசம்தான். ஆமென். இந்த ஒவ்வொரு நபர் என்கிற தேசத்துக்கும் பல நபர்கள் இணைந்த தேசமாகிய தேசத்துக்கும் நாம் ஒருங்கிணைந்து வாழும்படி தேவன் எல்லைகளை குறித்து வாழ வைக்கிற தேசத்துக்கும் நன்மை செய்ய கர்த்தர் தம் நினைவிலே, தம்முடைய எண்ணத்திலே, தம்முடைய சித்தத்திலே, தம்முடைய தீர்மானத்திலே அவர் தீர்மானித்திருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற்றும்படி கர்த்தர் எழுந்தருளினார். கர்த்தர் செய்கிற அதிசயத்தக்க காரியங்கள் தனி நபர் என்கிற அவருடைய பிள்ளைகளாகிய தேசத்திலும், பலர் இணைந்து குடும்பமாக இணைந்திருக்கிற தேசமாகிய தேசத்திலும், எல்லோரும் ஒருமிக்க வாழுகிற தேசத்திலும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் எழுந்தார். கர்த்தர் இறங்கினார். அது என்னென்ன விதங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாகவும் நன்மையாகவும் மீட்பாகவும் விடுதலையாகவும் ரட்சிப்பாகவும் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை உயர்வாகவும் வருமானமாகவும் கடன் பிரச்சனைகள் அழியவும் என்னென்ன விதங்களில் இருக்கிற சிக்கல்கள் தீரவும் இன்னல்கள் தீரவும் பாடுகள் உபத்திரவங்கள் நீங்கவும் அவமானங்கள் நீங்கவும் வெட்கங்கள் நீங்கவும் பிரிவுகள் எல்லாம் நீங்கவும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருமனம் உண்டாகவும் ஒற்றுமை உண்டாகவும் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை சேர்க்கவும் கொள்ளை போன ஓநாய்களாகிய சில கள்ள மீப்பன்களாலே கொள்ளையுண்டு போனவைகளை எல்லாம் மீட்கவும் கர்த்தர் அநேகம் முன்குறித்த ஆத்துமாக்களை ஆடுகளை கொண்டு வரவும் தம்முடைய மனிதர்களை பெருக பண்ணுவது போல மந்தையை பெருக பண்ணும்படி கர்த்தர் சகலவற்றிலும் தம்முடைய மனதில் இருக்கிறவைகளை நிறைவேற்றும்படி தாம் தீர்மானித்த திட்டத்திலே வைத்திருக்கிறதை நிறைவேற்றும்படி இத்தனை காலம் மௌனமாயிருந்தவர் கர்த்தர் அதை விட்டு அவருடைய நேரமாகிய நேரத்திலே அவர் எழுந்தார். மெய்யாகவே எழுந்தார். அவர் எழுந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததை பார்த்து அவர் கொடுத்ததை அவர் செய்து முடித்திருக்கிறதை பிரமிக்கத்தக்க காரியங்களை அதிசயிக்கத்தக்க காரியங்களை என்னென்ன விதமாகத்தான் அது நிறைவேறும் என்று நினைத்தவைகளை எல்லாம் அழித்து அதையெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் எதையும் எப்படியும் செய்ய முடியும், எவைகளுக்குள்ளும் கடந்து போய் அதை செய்ய முடியும், எந்த ஆழத்துக்குள்ளும் செய்ய முடியும், எந்த அதிகாரத்துக்குள்ளும் கடந்து சென்று செய்ய முடியும், எந்த மனிதர்களுக்குள்ளும் இறங்கி செய்ய முடியும், எந்த அந்தகாரத்துக்குள்ளும் வெளிச்சமாகி அவர் கடந்து போகாத இடமே இல்லை. அதற்குள்ளே போய் ஆழங்களிலே மறைவுகளிலே இருக்கிறவைகளை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சகலத்தையும் நிறைவேற்றி வைத்ததை அவர் நிறைவேற்றி வைத்ததை அது வெளியரங்கமாய் அது செயல்படும்படி செயல்பாட்டுக்கு வரும்படி கர்த்தர் சகலவற்றிலும் அவருடைய மகத்துவமுள்ள அவருடைய கரத்தின் கிரியைகளை செய்ய
கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு மெய்யாகவே இறங்கினார். அவருடைய சேனைகளாகிய அவருடைய பிள்ளைகளுக்கு, தேவ சேனைகளுக்கும் இறங்கினார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இதுபரியந்தமும் அவருடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறவைகள் மிகவும் குறைவு. இனி அறியப் போகிறவைகள் அநேகம். அவருடைய வல்லமையையும் அவருடைய அற்புத ஞான நடத்துதலையும் நடத்தி வந்த காரியங்களும், எதற்காக இத்தனை காலதாமதங்கள், தொய்வுகள் என்பதை எல்லாம் விளங்கும்படி, விளங்கி கொள்ளும்படி அவராலே ஆகாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும், எல்லாம் பறிக்கப்பட்டது எல்லாம் பறிக்கப்பட்டு போகவில்லை என்பதையும், சத்ருவின் கரத்திலே சென்றது வராது என்பது இல்லை என்பதையும், எல்லாமே அவர் பார்வையில், அவர் கரத்திலே, அவருடைய ஆதிக்கத்திலே இருந்து கொண்டு இருந்தது. இப்போது அவர்கள் பிள்ளைகள் கரத்திலே வரும்படி அவர் கட்டளை கொடுக்கும்படி கர்த்தர் தாமாகவே இறங்கினார். எங்கு அவருடைய தூதர்களை அனுப்ப வேண்டுமோ அங்கே அனுப்பும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். தீவிரமாக அவருடைய தூதர்கள் கடந்து வரும்படி கிருபை செய்திருக்கிறார். அவர் எங்கு வர வேண்டுமோ அங்கு வரும்படி இறங்கி இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பினவர்களுக்கு அவர் தம்முடைய பிள்ளைகளை உள்ளங்கையிலே வணைந்து வைத்திருக்கிற அவர், எப்பொழுதும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிற அவர், இவர்கள் இப்படித்தான் இருப்பார் என்று தீர்மானித்தவர்களுக்கு, அவர்களுக்கு அது அப்படியே நடக்கும்படி செய்து, இவர்கள் இப்படியாக அழிந்து ஒளிந்து போவார்கள் என்று நினைத்தவர்களுக்கு அது சம்பவிக்கும்படி செய்து, அவர்கள் நினைவின்படி, எண்ணத்தின்படி, அவர்களுடைய தீர்மானத்தின்படி அவர்களுக்கே அவர்கள் ப்ராப்பசி சொல்லி கொண்டார்கள் என்பதை அறியும்படி அவர்களுக்கே அது பட்டயங்களாக, ஈட்டிகளாக, அம்புகளாக, அவர்களை கொல்லும் ஆயுதமாக அவர்களுக்கு அது திரும்பிற்று. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலும் சொன்னதுதான், அது சொன்னது சரிதான் என்று அதையே சொன்னவர்களுக்கு 100 சொன்னாலும் அதே தண்டனை தான், 1 சொன்னாலும் அதே தண்டனை தான். அதனால் மீதி 99 சொல்கிறேன் என்று சொல்லி முடித்தவர்களும் உண்டு. இன்னும் சொல்லணும் நினைக்கிறவர்களும் அழிந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி 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 ஸ்தோத்திரம். சில சொல்வார்கள் இல்லையா, ஒரு கொலை செஞ்சாலும் உள்ளதான் போகிறோம், 10 செஞ்சாலும் உள்ளதான் போகிறோம், 10 செஞ்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்வார்கள் இல்லையா. அதுபோல தங்கள் வாயின் வார்த்தைகளாலே கொலை செய்கிறவர்கள் தங்களே கொல்லும்படியான ஆயுதங்களாக அவர்களுக்கு மாறிப்போனது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போயிற்று. இன்னும் இனிமேலும் வாய்க்காமல் போகும். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் செய்த நன்மைகளை கண்டு, இவரல்லவா தேவன் என்று கண்டு அவரை துதிப்பது நல்லதுதான். ஆனால் அது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்காது. செய்ய முடியாதவரை போல காணப்படுகிற சூழ்நிலையில அவர் நிச்சயம் செய்து முடித்ததை அவர் நிறைவேற்றி தருவார். அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார். விட்டுவிடவே மாட்டார். தம் மனதின் திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வார் என்று காத்திருந்தவர்கள் சொல்லுகிற துதியும் ஸ்தோத்திரமும் நன்றியும் அவருக்கு மிகவும் பிரியம். என் அப்பா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, என் அப்பா சரி கிடையாது, நான் சரி என்று சொல்லுகிறவர்கள் வெட்கத்தோடு தான் நன்மையை புசிக்கணும். வெட்கத்தோடு தான் நன்மையை புசிக்கணும். வெட்கத்தோடு தான் அவரை பின்பற்றணும். ஆனாலும் அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். இங்கு சொல்றார், உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். கொடுப்பேன், உங்களுக்கு சுதந்திரமாக என்ன செய்வேன்? கொடுப்பேன் என்று சொன்ன தேவன்.
26ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு எனக்காக, கர்த்தருக்காக, எனக்காக நீங்கள் வாழும்படி, எனக்காக என் சித்தத்தை செய்யும்படி உங்களை பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். உபாகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்து தட்டானருடனே கூலி பொருத்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வகால முதல் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். கர்த்தராகிய தேவன் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு விக்கிரக சிலையை குறிப்பிட்டு அதை சொல்றாரு. அது எல்லாம் மனுஷன் அதை ஒன்றை எடுத்து, தங்கத்தை எடுத்து, வெள்ளியை எடுத்து, அதனால் ஒரு விக்கிரகத்தை, ஒரு தெய்வத்தை உருவாக்கி அதை கொண்டு அதை வைத்து அதை வணங்கி பணிந்து கொள்கிறான் என்று, அதை பணிந்து கொள்கிறான் என்று, அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். அதன் ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். சிலர் பலர் ஆயிரக்கணக்கான லிட்டர்கள் தயிரை ஊற்றுகிறார்கள், பாலை ஊற்றுகிறார்கள், நெய்யை ஊற்றுகிறார்கள். அது மேலே ஊற்றுகிறார்கள். மனுஷருக்கு அது போச்சுன்னா எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கும். எத்தனையோ நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு பயனுள்ளதாக தயிர் இருக்கும், நெய் அதை விட இன்னும் இருக்கும். மோர் ஊற்றுறதில்ல, அது ஏன்னு தெரில, மோர் ஊற்றுறதில்ல. ஒருவேளை அதில் கலப்படம் இருக்கணும், ஊற்றுறதில்லையோ என்னவோ தெரியல. தயிர், பால், நெய், இன்னும் பல பஞ்சாமிர்தங்கள் என்று என்னென்ன தோணுதோ, இது ஏதோ ஒன்று சொல்லுது, எனக்கு இதெல்லாம் மேலே ஊற்றுன்னு. ஒருவேளை அது திங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் மேலேயாவது என்ன பண்ணு, ஊற்றுன்னு. இப்போ
பலாப்பழத்தை எடுத்து உடம்புலெல்லாம் தேய்ச்சிட்டு தூர போட்டால் எப்படி இருக்கும்? பலாப்பழம் எதுக்குள்ள போகணும்? மூக்கில் காட்டிட்டு இப்படிட்டு வாய்க்குள்ளே மட்டும் போகாமல் மூக்கில் காட்டிட்டு கண்லேயும் மூக்கிலையும் காட்டிட்டு மேலெல்லாம் தேய்ச்சி எடுத்துட்டு இப்படி போட்டுட்டா பலாப்பழம் கொடுத்துட்டேன்னு எப்படி இருக்கும்? கொடுமையாக இருக்கும். என்ன செய்யணும்? அப்போ இவைகளை எல்லாம் உனக்கு செய்கிறேன் என்று விருப்பப்பட்டு செய்தாலும் கூட அதை அது ஏற்றுக்கொள்வது முடியாத நிலைமையில் அது இருக்குது. அதுக்கு சளி பிடிக்கிறதே இல்லை, ஜுரம் வர்றதே ஒரேடியாக தயிர் மேலே வந்து என்ன ஆகும்? தயிர் ஒரே நெய்யை ஊற்றினா வைத்தால போகுமா போகாதா? அப்போ அது உள்ளே எங்கும் போவதே இல்லை. அது எல்லாம் வீணாய் போது. தொடர்ந்து மேலே ஊற்றினா மூச்சு திணறி செத்து போடுவான் மனுஷன். ஒரு தண்ணி குடம் ஒருத்தருடைய வாழ்வில் நடந்த, ஒரு அரசியல் தலைவருடைய வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். அவருக்கு 60வது திருமண ஆண்டு. 60வது திருமண ஆண்டு. எல்லாரையும் வர வச்சு மனையில் உட்கார வச்சு அவருக்கும் அவர் மனைவிக்கும் முதல்ல இவருக்கு ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 60 குடம் தண்ணி ஊற்றணும்னு சொல்லி தண்ணியை ஊற்ற போய் 20வது குடத்திலே செத்துட்டார். 60 குடம் தண்ணி ஊற்றின்னு என்ன ஆகும்? மூச்சு திணறி. சிலர் செக்கில் பக்கெட்டில் இருந்து தண்ணி எடுத்து தலையில் தொடர்ந்து 2-3 தடவை உடனுக்குடன் ஊற்றினாலே மூச்சு திணற மாதிரி இருக்குன்னு அப்புறம் குடமாக ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னு இது யார் சொல்லி கொடுத்தாங்க தெரியல. அவர் உயிருள்ள ஒரு மனுஷனாய் இருந்ததுனால உயிர் போயிடுச்சு. இது உயிரற்றதாக இருக்கிறதுனால மூச்சு திணறலே வராது. இருந்தால் தானே அதுக்குள்ள சுவாசம் என்பது இருந்தால்தானே வரும். புரியுதா? இது நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் அவன் ஏரியாங்கிறதுனால நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஊத்துனதுனால இதில் நிறைய பண்ணுகிறார்கள். உலகெங்கிலும் இது நிறைய நடக்குது. நாம் காட்டும் ஆர்வத்தை விட, நாம் காட்டும் பக்தி வைராக்கியத்தை விட அவர்களது ரொம்ப அதிகம். ரட்சிக்க மாட்டாததன் பேரில் அவர்கள் காட்டுகிற தீவிரம் அதிகம். அது நிச்சயமாக நம்மை ரட்சிக்காது, அது ரட்சிக்கும், நம்மை இந்த இக்கட்டிலிருந்து நம்மை மீட்டு விடுவிக்கும் என்று அவர்களுடைய நம்பிக்கை. இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு அது சொல்வதும் இல்லை, செய்வது இல்லை. செய்யாத நபராகிய எனக்காக இதையெல்லாம் நீ செய்யாதே, அது உனக்கு வீண் என்றும் சொல்வதில்லை, சொல்வதில்லை. உன் கஷ்டத்தை நான் போக்க முடியாது என்று சொல்வதும் இல்லை. உன் கண்ணீருக்கு நான் தான் காரணம் என்றும் சொல்வதில்லை. உன் கண்ணீருக்கு நான் சொன்ன துன்மார்க்கமான ஆலோசனையை, நான் சொன்னதை நீ கேட்டதனாலே உனக்கு கண்ணீரை வர வைத்தவனே நானே என்று சொல்வதும் இல்லை. உன் கண்ணீரை நான் துடைக்கவும் முடியாது என்று அது சொல்லுவதும் இல்லை. அதைத்தான் இப்படி எல்லாம் சேர்த்தெடுத்து தான் இப்படி சொல்லுகிறார். அது வைத்த இடத்தில் அது அங்கே நிற்கும், அது அங்கே நிற்கும். ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்காது. சர்வ ஜீவனுக்கும் சுவாசத்தை கொடுத்தவரும் சுவாசத்தை தமது கரத்தில் வைத்திருக்கிறவர் மட்டுமே பேச முடியும். ஜீவாதிபதி மட்டுமே, சர்வ ஜீவனுக்கு அதிபதியாகிய அவர் மாத்திரமே பேச முடியும், கேட்க முடியும், பேச முடியும், பார்க்க முடியும், உணர முடியும், புரிந்து கொள்ள முடியும், விளங்கி கொள்ள முடியும்.
விரைவாக வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு செயலாற்றி மன்னித்து இரக்கம் பாராட்டி மீட்டு விடுவித்து வாழ வைக்க முடியும். அவர் ஒருவராலே எல்லாமே செய்ய முடியும். கேட்டவைகள் இல்லை என்கிற ஒரு இடத்திலே இல்லை என்றாலும் அது இருக்கும்படியாக செய்து கொடுக்க முடியும். அவராலே வந்தவைகளை எல்லாம், வந்து சேர்ந்தவைகளை எல்லாம் அவர்கள் பிள்ளைகளுடைய கரத்தில் வந்து சேர வைக்க முடியும். அது சேரவும் அது பயன்படுத்தவும் செய்ய முடியும். அவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அவர்தான் இதை சொல்லுகிறார். மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராய் இருங்க. அது எதுவுமே செய்யாது. 46ஆம் அதிகாரம், இதுக்கு கீழே இன்னும் வசனம் இருக்கு. ஆனால் 46ஆம் அதிகாரம் 1-2 ஏசாயா 46 கரெக்ட் தான். பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். பாருங்க, பேல் பணியும் நேபோ குனியும். சாத்தானுக்கு இது ஒரு பேர். சாத்தானுக்கு பேல் பணியும் நேபோ குனியும் என்கிற பெயர்களும் இருக்குது. அவைகளின் விக்கிரங்கள் காட்டு மிருகங்கள் என்றால் துஷ்டர்களும் பொல்லாதவர்களும். யாரு? துஷ்டர்களும் பொல்லாதவர். காட்டு மிருகம்னா காட்டில் நடமாடுற அந்த மிருகம்ல, இங்க மக்கள் மத்தியில் அவர்கள் மத்தியில் நடமாடுற துஷ்டர்கள். அவர்கள் தான் என்னது? காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களுக்கு சுமையாகும். அவர்கள் என்னெல்லாம் இந்த காட்டு மிருகமும் நாட்டு மிருகமும் கர்த்தரை நம்பினவர்களுக்கு, கர்த்தருடைய கரத்தில் இருந்தவர்களை கர்த்தருடைய கரம் வெளியே விடுவதில்லை. அவருடைய கரத்திலிருந்து தவறுதலாய் வெளியே வந்த பிள்ளைகளை காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் சூறையாட வேண்டும் என்று நினைத்த நினைவுகள் எல்லாம் நிறைவேறாதபடி திரும்ப அவருடைய கரத்திலே, உன்னதமானவருடைய கரத்திலே அவர்கள் பிள்ளைகள் திரும்பி வந்து அவருடைய பாதுகாப்பின் வலயத்துக்குள்ளே, கிருபையின் அடைக்கலத்தின் மன்னிப்பின் இரக்கத்தின் வலயத்துக்குள்ளே, அவருடைய கருணையின் காருண்யத்தின் வலயத்துக்குள்ளே, அவர் இரத்தத்தின் வலயத்துக்குள்ளே, அவர் வல்லமையின் அக்கினியின் வலயத்துக்குள்ளே, நமக்காக தகுதியற்ற, நமக்காக பிளக்கப்பட்ட மார்பமாகிய அவருடைய அடைக்கலமாகிய பெட்டகம் என்கிற உன்னத பாதுகாப்பின் வலயத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் சர்ப்பங்களும் அமிலேக்கியர்களாகிய எபூசியர்களாகிய சம்யூசியர் என்று சொல்லப்படுகிறவர்களும் ராட்சதர்களும் இரத்த பிரியர்களும் கொலை வெறியர்களும் ஆகிய இந்த மகா பொல்லாதவர்களும் பலத்தவர்களுமாய் தங்களை காண்பித்துக் கொள்கிற பலவான்களாகிய பொல்லாதவர்களாகிய இந்த காட்டு மிருகங்களும் இந்த நாட்டு மிருகங்களும் தேவ பிள்ளைகளுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று நினைத்த கொடுமையான பாரங்களினாலே கொண்டு வந்து சுமத்தின அத்தனையும் காட்டு மிருகங்களுக்கே போகும்படி, நாட்டு மிருகங்களுக்கே போகும்படி, சர்வமும் சர்வத்தினுடைய ஆலோசனைப்படி செயல்பட்ட அத்தனை அமிலேக்கர்களுக்கு போகும்படி, ஒரு அமிலேக்கன் தப்பி போகாதபடி, ஒரு ஆமானும் தப்பி போகாதபடி, ஒரு ஏசபேல்களும் தப்பி போகாதபடி, ஒரு அத்தாலியாள்களும் தப்பி போகாதபடி, ஒரு சிரேஷ்டையும் அவளை சேர்ந்தவர்களும் தப்பி போகாதபடி, ஒரு அகித்தோப்பேல்களும் தப்பி போகாதபடி, ஒரு யூதாசும் தப்பி போகாதபடி அத்தனை பேருக்கும் என்ன சம்பவிக்குது? 2ஆம் வசனம், அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். இதையெல்லாம் விரும்பின காட்டு மிருகங்களுக்கே அவைகள் சம்பவிக்கும்.
அவர்களை தப்புவித்துக் கொள்ளவே முடியாது, தப்புவித்துக் கொள்ளவே முடியாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி வைத்திருக்கிறார். நாள் உண்டாவதற்கு முன்னே நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் யார்? நான் உன்னிலே செய்கிறதை தடை செய்கிறவன் யார் என்று அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருக்கிற கிருபையாய் மன்னிக்கப்பட்டு இரக்கம் பாராட்டப்பட்டு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த புது பாத்திரங்களாய் மாறும்படியாய் கிருபையாகிய தேவன் செய்தவராலே அவர் கரத்துக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறும். ஆனால் இவைகள் எல்லாம் அப்படி சம்பவிப்பதில்லை என்று தேவனுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் எதிராக வந்துவிட்டவர்கள், எதிராக வந்துவிட்டோமே என்று சொல்லி திரும்பி தேவன் பக்கமாய் ஓடி வந்தவர்கள் தப்புவிக்கப்படலாம். ஆனால் அப்படி ஒருபோதும் வர மாட்டோம், இது அப்படி அல்ல என்று ஒருமிக்க வந்தவர்கள் தேவ சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் அதை அழிப்போம் என்று வருகிறவர்கள் தப்புவிக்கப்படவே மாட்டார்கள் என்றுதான் 46ஆம் அதிகாரத்தில் சொல்றார். தப்புவிக்க மாட்டாது. காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சர்ப்பங்களுக்கு தங்களை விற்று போட்டு அதன்படி எல்லா விதத்திலும் செயல்பட்டவர்கள், சகல விதத்திலும் கிரியை செய்தவர்கள் அழிந்து போவார், அவர்கள் அழிந்தே போவார்கள் என்று அவர்கள் தப்புவிக்கப்படவே மாட்டார்கள். எவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு சம்பவிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் அதையே நினைத்து திட்டம் தீட்டி தீர்மானித்த அத்தனை பேருக்கும் ஒன்று விடாமல் சம்பவிக்கும் என்று எழுதி வச்சிருக்கிறார். இங்கு சொல்லுகிறார், இதை நினைத்து 8ஆம் வசனம், இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள், நானே தேவன் வேறு ஒருவர் இல்லை, நானே தேவன் எனக்கு சமமானது இல்லை. அருமையாக தானே பேசுறாரு கர்த்தர் இல்லையா? இப்பவும் அவர் மேல கோபமா? ஏன் எழும்புனீங்க? நீங்க எதுக்கு நீங்க சிங்காசனத்திலேருந்து எழும்பினீங்க? உங்களுக்கு வேலை எவ்வளோ இருக்குது, டியூட்டி. நாங்கள் என்ன கொஞ்சம் பேர் இருப்போம், பூமியில் எவ்வளோ ஜனம் இருக்குது, அதுக்கு எழும்புங்களா? நீங்கள் எங்களுக்காக எழும்புனீங்க, எங்களை விடுவிக்க நீங்கள் இறங்குனீங்க, எங்களை மன்னிச்சு இறக்கம் பாராட்டி எங்களை விடுவிக்க எதுக்காக இறங்குனீங்க? எங்களுக்கு பிரமிக்கத்தக்க அதிசயங்களை அற்புதங்களை எல்லாம் இனிமேலா நீங்கள் செய்து வச்சதை எங்களுக்கு நிறைவேற்ற இறங்குனீங்க. நீங்கள் பூர்வ காலத்தில் ஏற்படுத்தின நன்மையானவைகளை ஈவுகளை எங்களுக்கு கொடுக்க இறங்கினீங்க. எங்களுக்கு சொன்னது கொஞ்சம், நீங்கள் செய்கிறது நிறைய. இதெல்லாம் செய்யறதுக்கு எதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? இறங்கினீங்கன்னு சொல்லிட்டு இறங்குனீங்க. எதுக்காக இறங்கினீங்க அப்படின்றதுனால தான் இருக்கிற இடத்த விட்டு என்ன செஞ்சிட்டோம்? கடந்து போகிறோம். சரீரம்தான் இருக்குது, சரீரம்தான் இருக்குது. சரீரத்தில் ஆவியில் இருக்கிறவங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைன்னா இருக்கலாம், அது ஒன்றும் இல்லை. டவுட் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யணும்? திரும்ப உள்ள வந்துடணும். திரும்ப நமக்கு தகப்பனை தவிர செய்ய யார் இருக்கா? அவர் வந்துட்டாரு, அவர் உண்மையாகவே வந்துட்டாரு. உன்னிலே ஒரு அசுசியம் காணப்படாமல் இருப்பதாக என்று உபாகமத்தில் சற்று 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார் என்று. வேலைகள் எல்லாம் துரிதமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரால் துரிதமாக நடக்குது. மனுஷன் செய்வது போல் அல்ல. அதில் செஞ்சதில் ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, அதில் ஒரு பிழையாகி போச்சு. பிறகு அவர் செய்து முடித்ததை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு பிழை உண்டாயிருச்சு, ஒரு தவறு உண்டாயிடுச்சு என்பது அவர் ஆதீனத்திலேயே கிடையாது. மனுஷரிடத்துல தான் அது இருக்குது, அவரிடத்தில் அது கிடையவே கிடையாது. அவர்கள் தீர்மானித்து திட்டம் பண்ணினவைகள் நல்லவைகளாகவே திட்டமிட்டதை கூட கர்த்தர் நேர்த்தியாக அதை செய்து முடிக்க கிருபை செய்தார். இதற்கு மேல அதுல எந்த பழையும் இல்லை, எந்த பேக் ஃபயர் இல்லை, எதுவும் இல்லை என்று நினைத்ததை கூட கர்த்தர் அருமையாக மாற்றி அமைத்து செம்மையாக செய்து முடித்த தேவன், செம்மையாக செய்து முடித்த சர்வ வல்லமுள்ள தேவன்.
எல்லாமே செயல்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். தம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தர் கொடுத்திருக்கிறவைகளிலே நடக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று இத்தனை வருஷ காலம் மௌனமாய் காத்திருந்தவர் மௌனத்தை கலைத்தார். மௌனத்தை கலைத்து கர்த்தராகிய தேவனே இறங்க வேண்டிய இடத்துக்கு அவர் இறங்கி இருக்கிறார். மற்றவைகளுக்கு தம்முடைய தூதர்களை மெய்யாகவே துரிதமாய் அனுப்பியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்புகிறவர்களுக்கு அப்படியே வாய்க்கும், சந்தேகப்படுகிறவர்களுக்கு அது அப்படியே நிற்கும், முற்றிலுமாய் அது இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அது நிறைவேறாது. ஆமென், ஆமென், ஆமென். அவன் பாருங்க, அந்தத்தில் உள்ளவைகளும் 10ஆம் வசனம், அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். அவர் ஆலோசித்து எடுத்த முடிவு நிலை நிற்கும். எனக்கு சித்தமானது அப்படின்னா அவருக்கு சித்தமானது எல்லாவற்றையும் நான் செய்வேன் என்று சொல்றார். கர்த்தர் சொல்றார். இருக்கீங்களா? இருக்கும். இருந்தால் நல்லதுதான். செய்வேன் என்று சொல்லி உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன். அப்படின்னு திட்டம்னா உங்களுக்கு தெரியும், கடல் நீரை குடிநீராக மாற்றத்துக்கு ஒரு திட்டம் போடுறாங்க, பிளான். அது பேர் தான் பிளான்ன்றது, திட்டம். கடல் நீரை குடிநீராய் மாற்றுகிற இது வெளிநாடுகளெல்லாம் நடக்குது. உண்மையிலே கடல் நீரை குடிநீராக மாற்றுகிறார்கள். நமது தேசத்திலும் அது செயல்பாட்டுக்கு வரும் என்று சொல்லுகிறார்கள். அது திட்டம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நன்மையான காரியங்கள் மக்களுக்கெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். அதுபோல தேவ பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை செய்ய தேவன் திட்டம் தீட்டினதை நிறைவேற்ற தேவன் இறங்கினார். நம் கஷ்ட நஷ்டங்களை நீக்க, துக்கத்திலிருந்து நீக்க, பாடுகளிலிருந்து நீக்க, சிறையிருப்பிலிருந்து நீக்க, கடன் பிரச்சனையிலிருந்து நீக்க, பலவிதமான குடும்ப பிரச்சனைகளிலிருந்து நீக்க, சபையில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்க, என்னென்ன விதங்களிலே அவரை இரவும் பகலும் தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்ய, ஆசீர்வதிக்க, அற்புதமான சுகங்களை ஆரோக்கியத்தை கொடுக்க, பிள்ளை செல்வங்களை கொடுக்க, நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்க, ஆமென், நல்ல வாசஸ்தலங்களை கட்டி கொடுக்க, எல்லா வகையிலும் மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பும் உண்டாக இரட்சகராகிய தேவன், விடுவிக்கிற தேவன், சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிற உண்மையுள்ள கர்த்தர் யெகோவா தேவன் மெய்யாகவே களத்தில் இறங்கினார். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நம்ப மறுக்கிறவர்களே, இது எப்படி ஆகும், இது எப்படி சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களே, அதற்கு தூரமாய் இருக்கிறவர்களே, எனக்கு செவி கொடுங்க. என் நீதி சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளை இடுகிறேன். இது தேவ வசனம், தேவ வார்த்தை. அதனாலே இது பொய் சொல்லாது, இது நிறைவேறும். இது அவராலே நிறைவேறும். எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து.
இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரு ராஜாவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீலமுமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீலமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதிர்ந்திருந்த தளவரிசையின் மேல் பொற் சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல் தரமான திராட்சரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாயிருக்கும் போது மகாரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்கார்ந்திருக்கிறவர்களுமான கர்ஷோனா, சேதார், அத்மாதா, தர்ஷீஸ், மேரேஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜநீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரீயாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜாவாகிய அகாஸ்வேருனுடைய சகல நாடுகளிலும் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரீயாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது, அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரீயின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தியினி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும், அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும்.
இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தீரமான ராஜ்யம் எங்கும் கேட்கப்படும்போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் நலமாய் தோன்றினதினால் ராஜா மெமுகானுடைய வார்த்தையின்படியே செய்து, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாய் இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். 22 வசனத்தை கர்த்தர் கிருபையில படிச்சாச்சு. 1ஆம் அதிகாரம் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் முழுவது வரைக்கும் 127 நாடுக்கு ராஜா இவர். இந்து தேசம் என்றால் நம் தேசம்தான் இந்து தேசம். நம் இருக்கிற இந்த நம்முடைய தேசம் தான் என்ன தேசம்? இந்துக்களால் நிறைஞ்ச அந்த அர்த்தத்தில் இல்லை, இந்து தேசம். இந்து தேசம் இந்த 127 நாடுகளுக்கும் உள்ளடங்கின மீதியாவின் ராஜாவாகிய பெர்ஷியா மீதியாவின் ராஜாவாகிய அகேஸ்வேர் தான் ராஜா. ஆமென். ராஜா. இதற்கு முன்பாக ஆண்டு கொண்டு இருந்தவர் தரியு. தரியு யாரு? தரியுடைய மகன்தான் அகேஸ்வேர் ராஜா. தரியுடைய மகன்தான் அகேஸ்வேர் ராஜா. அப்போ இந்த அகேஸ்வேர் ராஜாவுடைய வாழ்க்கையில் 3ஆம் வருடத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அவன் ராஜ்யத்தில் வந்து அரியணையில் அமர்ந்து 3ஆம் வருடத்தில் முதல் 1-2 வருடங்கள் போய்கொண்டிருக்குது. அது பாட்டு போய்கொண்டே இருக்குது. 3ஆம் வருடத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன? அங்கே ராஜ விருந்து, பல காரியங்கள் அங்கே நடக்குது. என்ன? 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாளாகிய 190 நாள் அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அவன் ராஜ்யத்தின் மேன்மை அது இது எல்லாவற்றையும் பிரஸ்தாபப்படுத்தி அதற்கு ஒரு பெரிய டின்னர், கடைசியாக ஒரு விருந்து, டின்னர், இதெல்லாம் ஏற்படுத்தி மிக சந்தோஷமாக அதை கொண்டாடுகிறார்கள். ஒரு நேரம் வருகிறது 9ஆம் வசனத்தில், ராஜாவாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து. வாசித்துட்டோம், 22 வரைக்கும் வாசித்துட்டோம். இப்போ பார்க்குறோம், அதுக்குள்ளே என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். இதில் நமக்கு என்ன இருக்குது? இதில் அவர் 2 வருஷம் நல்லா போச்சு, 3ஆவது வருஷம் போயிட்டுருக்கு. அது எத்தனாவது மாதத்தில் நடந்ததோ, 3ஆவது வருஷத்தில் எத்தனாவது மாதத்தில் சம்பவித்ததோ ஒரு காரியம் சம்பவிக்குது. ஸ்ரீ ராஜாவுடைய வஸ்தி ராணி ஒரு விருந்து செய்தாள். 10ஆம் வசனத்திலே 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது, அவர் சந்தோஷமா இருக்கும்போது, மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி, ராணியை காமிக்கிறதுக்கு, ராஜாவுடைய மனைவியாகிய ராணிய அரண்மனையில் வந்திருக்கிற மகா பிரபுக்கள் எல்லாரும் பார்க்கும்படியாய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு அறிமுகப்படுத்துறார் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு என்று ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படியாய் ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பதாக அழைத்து வர வேண்டும் என்று அழைத்து அவ்வளோ அழகா இருப்பாங்களா அவங்க? யாரு? அந்த ராணி. வேதவசனம் சொல்லுது, ராஜா கடவுள் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு மனைவியை ராணியை எனக்கு
கொடுத்துருக்கிறார் என்ன என்ற நீங்கள் பாருங்க, நீங்கள் பாருங்க, நீங்கள் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ராணிகிட்ட பேசுங்க, பழகுங்க. அப்படி சொல்லலை, பாருங்க. எனது பாருங்க, அறிமுகப்படுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு 11ஆம் வசனம் பாருங்க. ராஜாவாகிய அகஸ்வரின் சமூகத்தில் சேவிக்கிற முகமான் பிஸ்தா, அர்போனோ, பிக்தா, அக்பர், சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ராணியை வர சொல்லி 7 பிரதானிகளுக்கு சொல்லி அனுப்புறார், கட்டளை கொடுக்குறார். ராணியை வாங்க வர சொல்லுங்க. அவங்களுக்கு நான் ராணிக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அலங்காரத்தோடவே அந்த மரியாதையோடைய ராணி என்ன செய்யுங்க, கூட்டிட்டு வாங்க என்று சொல்றார். இப்போ ராஜாவுடைய விருப்பம் இது ஒன்று, ராஜாவுடைய விருப்பம் ஒன்று. அவர் மனசில் தீர்மானம் பண்ணிட்டாரு, அவர் மனசில் திட்டம் பண்ணிட்டாரு. என்னன்னு அவர் மனசில் நினைச்சிட்டாரு, விரும்பிட்டாரு. என்ன அது அவருக்கு நல்லதாகப்படுது, அவருக்கு நல்லதாகப்படுது, அது ஏற்றதாகப்படுது. அவர் திட்டம் பண்ணிட்டாரு, அவர் தீர்மானிச்சிட்டாரு. அது கட்டளையாகவும் கொடுத்துட்டாரு, கட்டளையாகவும் கொடுத்துட்டாரு. ராணி என்ன செய்யுங்க, ராஜா கட்டளையிட்டால் வந்தே ஆகணும், இல்லை என்றால் கொல்லப்படணும். இன்னொரு விதத்தில் பார்த்தால் கொல்லப்படணும், மறுத்தால் கொல்லப்படும், அல்லது தள்ளப்படும், இல்லை என்றால் கொல்லப்படும். அப்போ கட்டளையிட்டு அனுப்பிடுறார். மிக முக்கியமான பிரதானிகள், மிக அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, ராஜ மேன்மையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதானிகளை அனுப்புகிறார். இப்போ நம்ம புரிந்து கொள்ளுதலுக்கு சொன்னா, இப்போ ராஜா அனுப்புகிறாருன்னு வச்சுங்க, யாரெல்லாம் அனுப்புகிறாருன்னு, நீதி மந்திரி, உள்துறை மந்திரி, வெளித்துறை மந்திரிகள்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி வேறு அனுப்புகிறார். அவங்கள அனுப்புகிறார், இப்போ என்ன பண்ணுங்க, கூட்டிக்கிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்புகிறார். அவங்க போகிறாங்க. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய அத ராணி, புரியுதலுக்கு சொல்ற ராணி வரமாட்டேன் என்றார். என்ன நடந்தது, என்ன நேர்ந்தது சொல்லுவோம். என்ன நடந்தது, என்ன இங்க நேர்ந்தது? அங்க ஒரு தடவை தான் நடந்தது, ஒரு தடவை தான் அங்க நடந்தது. எங்க அதுவும் புரியலையோ? இந்த சம்பவம் எங்கேயோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக நடந்தது, நடந்துகிட்டா வருது. எத்தனை தடவை நடந்தது? ஒரு தடவை தான் நடந்தது. இங்கேயோ அனுதினமும் நடக்குது, அனுதினமும் நடக்குது. அங்க ஒரு தடவை தான் நடந்தது இல்லையா? ராஜா கட்டளைக்கு வரமாட்டேன்னு, அதுக்கப்புறம் வரமாட்டேன் நான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, சொல்லவே மாட்டோமா, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ராஜா இவர் முடிவெடுக்கிறாரு, ராணி வர்றது நல்லது நல்லது என்று அவர் விரும்பினாரு, அதை நினைச்சாரு. அதை கவனமா கேளுங்க. அவர் விரும்பினாரு, அவர் நினைச்சாரு, விரும்பினாரு, அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினாரு, திட்டம் பண்ணிட்டாரு, தீர்மானம் பண்ணிட்டாரு. இப்ப கட்டளையும் கொடுத்துட்டாரு, பிரதானிகளையும் அனுப்பிட்டாரு. இது எல்லாருக்கும் தெரியுது. அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷம், இதுக்கப்புறம் இது அதனுடைய தொடர்ச்சி இதுக்கு அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமையில சொல்லப்படும். ஒரு 10 நிமிஷம் கோஆபரேட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம முடிச்சிடலாம். இங்கே உதட்டினால நீங்கள் எத்தனை மணி நேரம் நடக்கட்டும்னு சொல்லிக்கிட்டாலும் அதை பற்றிலாம் பரவாயில்ல. ஐயோ இல்லையே இன்னும் போயிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு விழிப்பாக இருந்து ஒரு 10 நிமிஷம். இங்கே ராஜா முடிவு பண்ணிட்டாரு. இந்த ராஜாவின் இடத்துல யாராவது குசுன்னு பேசுனாங்களா? இப்போ தான் சொன்னேன், ஒரு 10 நிமிடம் கெஞ்சி உங்களை மன்றாடி கேட்குறேன், 10 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் முடிச்சிடுறேன், கர்த்தர் கிருபையில முடிச்சிடுறேன். அப்போ ராஜாவின் இடத்துல யாராவது குசுன்னு சொன்னாங்களே? இல்லை, ராஜா முந்தின நாள் இரவிலே தன் படுக்கையிலே இதை யோசித்தானா, நாளைக்கு இப்படி இருக்கிற காரியம். அல்லது ராணி ராஜாவின் இடத்துல அதுக்கு முந்தின நாள் நான் இப்படிலாம் விருந்து பண்ண போறேன், இப்படிலாம் செய்ய போறேன், இப்படிலாம் அலங்காரம் பண்ண போறேன்
நான் ஏதாவது வரட்டுமா கொல்லணுமா, உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, என்ன ஏது கேட்டதாகவோ கொண்டதாகவோ சம்பாஷித்ததாகவோ நமக்கு இங்கே எழுதப்படலை. அதனால் அது சொல்ல முடியாது, எழுதப்படலை. அப்போ அந்த நேரத்திலே ராஜாவுக்கு தோன்றுது மனசில், ராணி வந்தால் நல்லாயிருக்கும், ராணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் அவர் விருப்பம். அந்த ராணிக்கு இவர் தேசத்தின்படி இவர் ராஜா, ஒரு பக்கம் அவர் என்னது கணவர், ஒரு பக்கம் கணவர், ஒரு பக்கம். இப்போ அவர் கட்டளை கொடுத்திருக்கிறது கணவராக கொடுத்திருக்கிறாரா ராஜாவாக கொடுத்திருக்கிறாரா? ராஜாவாக கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என்னவா கொடுத்திருக்கிறாரு? ராஜா. நீ அலங்காரம் பண்ணி வீட்டுக்கு வா, ராஜா அரண்மனையில் இருக்கிற அறைக்கு வா என்றால் கணவர் கட்டளை கொடுத்திருக்கார். ராஜ அரண்மனையினுடைய மெயின் இடத்துக்கு வரணும் என்றால் ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறார். ராஜா என்ன செய்திருக்கிறாரு? கட்டளை கொடுத்திருக்கிறார். பயந்து வர வேண்டும், பயந்து பணிவோட வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். அவர் வேறு எதையும் அந்த அம்மாவை செய்ய சொல்லிலாம் அவர் சொல்லவே இல்லை. ராணிக்குரிய கிரீடம், ராணிக்குரிய வஸ்திரம், அதற்குரிய அலங்காரம், அதற்குரிய உடை அலங்காரம், அதற்குரிய நடையோடு கூட நடந்து வாமான்னு தான் சொல்கிறார். ஒரு அங்கே வந்து பேசுறதுக்கு நீ ரெடி பண்ணிக்கிட்டு வாமான்லாம் அவர் எதுவுமே சொல்லலை. அங்கே பிரபுக்களோட பேசுறதுக்கு கொள்றதுக்கு நீ ரெடி பண்ணிட்டு வாமா பேசுறதுக்கெல்லாம் அந்த அம்மா அவர் சொல்லவே இல்லை, அந்த அம்மாவுக்கு சொல்லலை, கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. இப்போ எல்லார் முன்னாடி தான் இவர் சொல்லி எல்லாம் அனுப்பி விடுறாரு. போகிறாங்க முக்கியஸ்தர்கள், முக்கியமான பிரபுக்கள் எல்லாரும் போகிறாங்க. அவளோ வரமாட்டேன்ட்டான். எதுக்காக? இந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வர்றதுனால இந்த அம்மாவுக்கு எதுவும் கெட்டு போகிறது கிடையாது, எந்த தலகுனியும் வரப்போகிறது கிடையாது, எந்த அவமானமும் வரப்போகிறது கிடையாது, ராஜ பட்டமும் பறிப்போக போவதும் கிடையாது இல்லையா? அங்கே யாரும் அந்த அம்மாவை அவமரியாதையாக நடத்த போகிறதும் கிடையாது, கிடையாது. எல்லாமே சந்தோஷத்துக்குரிய காரியமும் மகிமைக்குரிய காரியமும் கனத்துக்குரிய ஒரு காரியமாக தான் அது இருக்குது. அதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியமோ, அதில் இருதயம் கடினப்பட வேண்டிய அவசியமோ, கோபப்பட வேண்டிய அவசியமோ, எரிச்சல் அடைய வேண்டிய அவசியமோ இல்லை. ஆனால் ஏன் வர மாட்டேன்னுச்சு? இவருக்கு திடீர்னு மனசில் தோணுமா? இவருக்கு திடீர்னு நினைப்பாராம், இந்த ராஜா நினைப்பாராம். இவர் உடனே இவர் தீர்மானம் பண்ணுவாராம், இவர் திட்டம் பண்ணுவாராம், இவர் கட்டளை கொடுப்பாராம், இவர் ஆள் அனுப்புவாராம், நான் வரணுமா, வேற வேலை இல்லை அப்படின்னு ஒருவேளை நினச்சிருப்பாங்களோ? அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ? ஒருவேளை அப்படி நினச்சிருப்பாங்களோ? அப்படி நினச்சா அது நல்ல சுபாவமா கெட்ட சுபாவமா? மகா கெட்ட சுபாவம், கெட்ட குணம், அகம்பாவம், ஆணவம், திமிரு, நிறைய லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம் இல்லை? லிஸ்ட்டை போட்டு போடலாம். நான் அழகுன்ற பெருமையின் உச்சியா, தனக்கு மிஞ்சின அழகு யாரும் இல்லை அப்படின்னு, எனக்கு அழகான மனைவியும் அறிவுள்ள ஒரு மனைவியும் நல்ல வசீகரமான ஒரு மனைவியும் எனக்கு ஏற்ற ஒரு மனைவியை கடவுள் கொடுத்துருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவர் காட்டணும்னு நினச்சிருப்பார். அப்போ இதுக்கு முன்னாடி ராணியை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க முக்கியமானவங்க, அதனால் அவர் அறிமுகப்படுத்தணும்னு நினச்சிருப்பார். கெடுதல் செய்யணும்னு அவர் நினைக்கல, ராஜா கெடுதல் செய்யணும்னு நினைக்கல. ஆனாலும் கூட ராஜாவின் மனதில் ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது? அந்த அம்மா ஏன் மறுக்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? அவர் திட்டத்தின்படி நம்மை வழி நடத்தும் தேவன். அவர் திட்டத்தின்படி ராஜாவுடைய மனசுல இந்த எண்ணத்தை வர வச்சவரே கர்த்தர் தான். இந்த முடிவை எடுக்கும்படி வச்சதும் அவர்தான். பிரதானிகளை அனுப்பும்படி கட்டளை கொடுக்கும்படி அவன் இருதயத்தில் கிரியை செய்ததும்
அவர்தான். அங்க ராணிய இருதயம் கடினமாகி வரமாட்டேன்னு செய்ததும் அவர்தான். ரெண்டுமே ஏன் செய்தாரு? ஏன் செய்தாரு? எதுக்கு செய்தாரு? ஒரு வேதவசனம் ஏசாயாவில் வாசித்தோம். அது அநேக அர்த்தங்களை கொண்ட ஒரு பகுதி. அது ஒரு பகுதி மட்டும் இல்லை, அநேக அர்த்தங்களை கொண்ட யுக யுகமாய் தேவன் செயல்படுகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு வேத வசனம். அது வேத வசனம் இன்று தோன்றி நாளை முடிவதல்ல, அது அநேக காலங்களுக்கு உட்பட்ட ஒரு வேத வசனம். அது அதில் அவர் சொல்லியிருக்கிறார், நான் சொன்னேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் அதை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறார். இங்கே இந்த தேசத்தில் 127 நாடுகளுக்கு அதிபதியாக இருக்கிற இந்த அகேஸ்வரின் காலத்தில் தான் யார் ஒருவன் பிறந்து வளர்ந்து 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 கொண்டு வரான்? ஒரு சாத்தான் பையன் அந்த அரண்மனையில். யார் அது? ஆமான். என்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தபோது சவுலிடத்திலே தேவன் கொடுத்த கட்டளையின்படி ஒன்று விடாமல் ஸ்திரீயிலிருந்து, குழந்தையிலிருந்து, புருஷர் முதல் தரமானவைகளிலிருந்து இரண்டாம் தரம் எல்லா மிருகங்கள் உள்பட அத்தனையும் கர்ப்பஸ்திரியா இருந்தாலும் அத்தனை பேரையும், ராஜா உள்பட அத்தனை பேரையும் கொன்று போடு, ஒன்றையும் உயிரோட வைக்காதே இந்த அமலேக்கியன்களை. அவன் வித்தில் ஒன்று கூட தப்பி போகாதபடி அடித்து போடு. இன்றைக்கு வரைக்கும் அமலேக்கரோட கர்த்தருடைய நாமத்தினாலே யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருந்தது. சோத்திர பலியிலும் நடந்துதான் இருந்தது. அழித்து போடு என்று சொன்னார். சவுல் செய்தாரா? அது நமக்கு இந்த பின்னாடி சாமுவேல் என்ற புஸ்தகத்தில் இது எழுது. அந்த காலத்தில் இது உள்ளது. அந்த காலத்தில் நடந்தது இல்லையா? அவன் அழித்து போடாமல் உமக்கு ஆராதனை செய்வதற்காக, ஜனங்களுக்கு முதல்ல பயந்துட்டேன், உமக்கு ஆராதனை ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்காக ஜனங்கள் சொன்னபடினாலே நாங்கள் நலமானதை முதல் தரமானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு தேவன் சொல்லலையே. தேவன் கொடுத்த கட்டளை என்ன? ஒன்று விடாமல் அழித்து போடு, ஒன்றுத்துக்கும் இரக்கம் வைக்காமல் அழித்து போடு, அவ்வளவுதான். வேற எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது, எந்த சாக்கு போக்குகளும் சொல்லவே கூடாது. அழித்து போடு என்று சொன்னா அழித்து, நீ அபிப்பிராயம் சொல்லக்கூடாது. அது எதனால, நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் பண்ணது என்னன்னா, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. கேட்கவே மாட்டார், செவி கொடுக்கவே மாட்டார். சொன்னதை சொன்னபடி என்ன செய்திடணும்? அவர் அப்ரிஷியேட் பண்ணணும், கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ணணும். நான் சொன்னபடி என் மக செய்தா அப்படின்னு சொல்லணும். அங்கே அப்படி நடக்கலை. ராஜாவை விட்டுட்டான், ராஜாவை உயிரோட வச்சுட்டான். எல்லாமே அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அறகுறையா எல்லாம் செய்து கர்த்தருக்கு கோபத்தையும் வருத்தத்தையும் வேதனையையும் உண்டு பண்ணி விட்டுட்டான். சவுலு உண்டு பண்ணி விட்டுட்டான். இவன் விடும்போதே அந்த ராஜா, அவன் இப்படி எல்லா ஸ்திரீகளும் புருஷர்களும் வாலிபர்களும் அவன் தேசத்தில் இருக்கிற சகலமும் அழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவன் மிகவும் சோகமும் துக்கமும் வேதனை உற்றவனாய், அவன் துயரமுற்றவனாய், மரணத்தின் நுனியில நிற்கிற அவன் சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவன் சந்தோஷமா இருந்தான் என்று வேதத்தில் இருக்குது. அவன் சந்தோஷமா இருந்தான் என்று. அப்படி என்றால் அவனுக்கு திருமணமாகி அவனுக்கு குழந்தை வயிற்றில் இருந்திருக்க கூடும். வயிற்றில் கர்ப்பஸ்திரியாகிய அவன் மனைவி தப்புவிக்கப்பட்டிருக்கிறாள். இவனும் இப்பொழுது அந்த நேரத்தில் இவனும் உயிரோடு கூட இருக்கிறான். மனைவி தப்பிக்கப்பட்டு விட்டாள். கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையோடு
சவுலுடைய ஒத்தாசையிலே தப்புவிக்கப்பட்டு விட்டாள். சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னபடி நீர் செய்யலையே, செஞ்சிட்டேன்னு சொல்றியே, உன் ராஜபாரத்தை பிடுங்கிட்டார், உன்னை தேவன் கைவிட்டு விட்டார், அவருக்கு பிரியமான உன் தோழனுக்கு அதை கொடுக்கும்படி சித்தம் கொண்டார் என்று அவர் சொல்லிடுறார். பட்டத்தை எடுத்து சவுல் வெட்ட வேண்டிய மனுஷனை சாமுவேல் வெட்டி போடுகிறார். இந்த ஆமானுடைய தகப்பனைத்தான் வெட்டுகிறார். ஆமானுடைய முந்தின தகப்பனை வெட்டி போடுகிறார், கொன்று போடுகிறார். அவனுடைய வித்து தான் இந்த ஆமான். அவன் எங்கே வளருகிறான்? சாத்தானுடைய மனதிலே, எண்ணத்திலே, அவன் திட்டத்திலே, தீர்மானத்திலே இருக்கிற கொடூர விருப்பம் என்ன? ஸ்திரீயின் வித்தாகிய இரட்சகர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே அவர் சந்ததி வழியிலே நிச்சயமாக வருவார். அவன் தலையை நசுக்குகிறவர் வருவார். அதனால ஒட்டுமொத்த யூத ஜனத்தை அழிப்பதற்கு அவன் ஒரு திட்டம் வைத்திருந்தான். அதற்கு அவன் எடுத்து பயன்படுத்துகிற கொடூர கருவியாக ஆமானை அவன் அதை தேர்ந்தெடுத்து முன்குறிச்சு வச்சு நடத்தும்படி யூதர்களை குறித்த கொடூரமான எண்ணங்களும் அழிக்கிற எண்ணங்களை அவனுக்கு குழந்தையிலிருந்தே அவன் தாய் வளர்த்திருக்கக்கூடும். அதனாலே கருமையான வெறுப்பும் கசப்பும் குரோதமும் வெறியும் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கு. இதெல்லாம் யார் பார்க்குறா? கர்த்தர். முதல் அதிகாரத்தில் எதுவுமே தெரியாது. அங்கே உன்னை இப்படி அழிக்க வேண்டும் என்று வருகிறது. அழிவிலிருந்து தப்புவித்து விடுவிக்கப்பட்டு யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவ சித்தாங்கங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலே பிறந்திருக்கிறவர்கள் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள். இந்த அரண்மனையிலே இருக்கிறார்கள். தேவன் தெரிந்து கொண்ட திட்டத்தின்படி ஒரு மக இவனுக்கு மனைவியாக வரணும். அகேஸ்வர் ராஜாவுக்கு ராணியாக வரணும். இவ இருந்தால்னா வரவே முடியாது. யாரு? இப்ப இருக்கிறவ. புரியலையோ? இப்ப இருக்கிறவ வர முடியாது. இப்ப இருக்கிறவ மறுத்துட்டா. இந்த பகுதியில் ராஜாவினிடத்திலையும் தம்முடைய திட்டத்தின்படி செயல்பட உள்ளே இறங்கினார். சொன்னார்ல இன்னைக்கு இறங்கினேன்னு. நம்புறேன். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல. இறங்கினார். இங்கேயும் இறங்கினார். எந்த ராஜா கிட்ட கிரியை செய்ய இறங்கினார். அங்க ராணி கிட்டையும் இறங்கினார். இவங்க ரெண்டு பேருமே ஏசப்பாவோட சஞ்சரிக்கிறவங்களா? இவங்க கிடையாது. அவர் திட்டத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு எவரையும் எந்த நேரத்திலையும் பயன்படுத்த உள்ளே வருவார். எந்த தேசத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும், எந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும், எந்த உயர்ந்த பட்டத்திலே அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் உள்ளே வருவார். நீ நினைக்கிறபடி, நீ எண்ணுகிறபடி நடக்காது. அவர் நினைத்திருக்கிற இவைகள் எல்லாம் பின் விளைவுகள் இல்லாத வகையிலே அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகள் எல்லாம் அவராலே நிறைவேற தொடங்கும்படி அவர் இறங்கினார். அதுதான் நம்புறேன். சொல்லுகிறவர்களுடைய திட்டங்கள் மாறிக்கொண்டே இருக்கும், ஐடியாக்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா அவர் உண்மையாகவே என்ன திட்டம் பண்ணினாரோ, அவர் என்ன உண்மையாக ஐடியா வைத்தாரோ அதுதான் நிறைவேறும். என் ஆலோசனை நிலை நிற்கும் என்று அவர் தான் சொல்லியிருக்கிறார். சொன்னவராலே தான் சொன்னது நிறைவேறும். ஆமென். சொன்னவராலே சொன்னதை கேட்டவர்களும் அதன்படி செயல்படுகிறவர்கள் உடைய திட்டங்களை காட்டிலும் தேவனுடைய திட்டம் ஃபெயிலியர் இல்லாத மகத்துவமான திட்டம். அது
அது நிறைவேறும். இங்கே பேசிட்டாரு, ராணியின் இடத்திலையும் கிரியை செய்துட்டார். மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு பிரதானியின் இடத்திலையும் கிரியை செய்கிறார், அவங்ககிட்டையும் கிரியை செய்கிறார். அவன் தான் எழுந்து நின்று பேசுகிறான், எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அந்த ராணி இப்படி பண்ணிருச்சு, இப்படி பண்ணி விட்டுட்டு, இப்படி பண்ணிட்டு, இது தேசமுங்கும் போனால் இப்படி ஆகும் என்ற விவரமான ஒரு டீட்டெயிலோட பேசுகிறார் ஒரு பிரதானி. அந்த பிரதானிக்குள்ளேயும் வந்திருக்காரு. மூன்றாவது புரியல, மறுபடியும் 22 வாஸ்தவம்னா இன்னைக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப லேட்டாக தான் போவீங்க. வந்து அங்கேயும் கிரியை செய்து, நான்காவது அங்க வந்த அத்தனை பேருடைய உள்ளமும் மனமும் இருதயமும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அத்தனை பேருக்கிட்டையும் கிரியை செய்துட்டார். கிரியை செய்துட்டார். எதுக்கு? வேறு அவர் முன் குறிச்சிருக்கிற ஒரு மகளை கொண்டு வர வேண்டும். அவர் ஏற்கனவே முன் குறிச்சிருக்கிற ஒரு மகனை கொண்டு, மகளையும் கொண்டு, மகனையும் கொண்டு மாபெரும் ரட்சிப்பின் காரியத்தை அவர் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இந்த 4 இடத்துல அவர் வந்திருக்கிறார், வந்து கிரியை செய்திருக்கிறார். இது ஒரே நாளில், ஒரே வாரத்தில், ஒரே வருஷத்துக்குள்ள படப்படப்படன்னு முடிகிறது கிடையாது. இது ஒவ்வொன்றாக இது வந்து இப்போ கட்டளை பிறந்துருச்சு. கட்டளை பிறந்துட்டு 127 நாடுகளுக்கும் போகணும். அப்படின்னா பல மாதங்கள் எடுத்திருக்கும். இந்த செய்திகள் ஒவ்வொரு இடத்துக்காக அனுப்பி அனுப்பி ஆட்கள் போய் எல்லாத்தையும் சொல்லி, இனி வரப்போகிற இதில் ராஜாவுக்கென்று ஒரு புது ராணியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று தேவன் வைத்த திட்டத்தின் தீர்மானத்துக்குள்ளே இவங்கெல்லாம் பயணம் பண்ணணும். இந்த பயணம், இந்த பயணத்தில் வருகிற காரியங்கள் 28ஆம் தேதி சாயங்காலம் சொல்லப்படும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் சொல்லப்படும். ஆமென். கர்த்தர் அப்படியாக வழிநடத்தி இந்த வார்த்தைகளை நம் எல்லோருக்கும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மகா கருவையும் இரக்கமும் தயவும் கருணையும் பாராட்டி உம்முடைய அநாதி திட்டத்தின் தீர்மானத்தின்படி நீர் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை, நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரே, நீரே 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 இந்த பூமியிலே உம்முடைய தேவ சேனைகளாய் நீர் மாற்றி ஒவ்வொருவரையும் உம்முடைய சேனைகளாக பார்க்கிறவரே, உம்முடைய சேனைகளாக உருவாக்கி இருக்கிறவரே, ஒவ்வொருவரிலும் உம்முடைய உயர்ந்த நோக்கத்தின் நாம மகிமையின் திட்டங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற்றி அதற்கு இறங்கவே இறங்கினேன் என்று சொன்னவர், சொன்ன வார்த்தையின்படியே செய்து முடிக்கிற தேவன் என்பதை மெய்ப்பித்து உம்முடைய நாமத்தை ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்தவே மகிமைப்படுத்துவீராக. மகத்துவமுள்ள எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாலே நன்மையான ஈவுகள் சடிதிலே சம்பவிக்கும்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சடிதிலே மகத்தான அற்புதங்களை அதிசயங்களை காணும்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேடி பார்த்தாலும் அகன்று போகாத கோலியாத்தை போல காணப்படுகிற பிரச்சனைகளை அழித்து போட கர்த்தர் களத்தில் இறங்கின தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரம். யுத்த சனதர, யுத்த பராக்கிரமர், யுத்த ஜெய வேந்தன், ஜெய கிறிஸ்து, எங்கள் மீட்பர் இரட்சகர் இம்மானுவேலர் ஆகிய இருக்கிறவராகவே இருக்கிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆட்டுக்குட்டியானவர் இறங்கின எங்கள் யெகோவா தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். உன்னத கரத்துக்குள்ளே, எங்கள் வல்லமையுள்ள நம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். God bless you.